நெல்லையப்பர் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தர் சாப விமோசனம் அளித்தலும், கருவூர் சித்தருக்கு சந்திரசேகர் பவானி அம்பாள் காட்சி கொடுத்தல் வைபவமும் நடந்தது. நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 9வது நாளில் சொக்கப்பனை முக்கிலிருந்து கருவூர் சித்தர் மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளும் வைபவம் நடந்தது. ஆவணி மூல திருநாளின் 10வது நாளான புதன்கிழமை இரவு 1 மணிக்கு கருவூர் சித்தரை சமாதானப்படுத்தி அழைத்து வர சந்திரசேகரர், பவானி அம்பாள், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர், குங்குலிய நாயனார் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலிலிருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர். இன்று மானூர் அம்பலத்தில் கருவூர் சித்தர் காட்சி வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. கருவூர் சித்தர் திருக்கோயிலிருந்து மானூர் அம்பலத்துக்கு வந்ததால் நெல்லையப்பர் காந்திமதி நேரடியாக வந்து அடிக்கு ஒரு பொன் கொடுத்து பாண்டியராஜா, அகஸ்திய மாமுனி, தாமிரபரணி, பொங்கலிகனார், சண்டிகேஸ்வரருடன் வந்து கருவூர் சித்தரை சமாதானம் செய்து திருக்கோயிலுக்கு அழைத்து செல்லும் திருக்காட்சியானது மானூர் அம்பலத்தில் வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து ஆவணி மூல திருநாளின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தர் சாப விமோசனம் அளித்தலும், கருவூர் சித்தருக்கு மானூர் அம்பலத்தில் சந்திரசேகரர் நடனமாடி காட்சி தருதலும், அடிக்கு 1000 பொன் கொடுத்து கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைத்து வரும் வைபவமும் நடந்தது. கருவூர் சித்தருக்கு சந்திரசேகர், பவானி அம்பாள் காட்சி கொடுத்த பின்னர் சாப விமோசனம் அளித்து புராண பாடல்களை பாடி கருவூர் சித்தர் திருநெல்வேலி வந்து தொண்டர்கள் நயினாரையும் நெல்லையப்பரையும் வழிபட்ட வைபவமும் நடந்தது.